எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தைப்பூசம் பத்தி. இது வெறும் ஒரு பண்டிகைன்னு மட்டும் நினைச்சிராதீங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரோட உள்மன வெற்றியை நோக்கிய ஒரு ஒரு ஆழமான ஆன்மீக பயணம்னே சொல்லலாம். ஆனா, இங்க ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்வி வருது. ஒரே நாள், ஒரே திருவிழா. ஆனா, அதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதம். இன்னொரு பக்கம் பார்த்தா முழுமையான சரணாகதி. இது ரெண்டையும் ஒரே நாள்ல எப்படிங்க கொண்டாட முடியும்? இந்த ஒரு முரண்பாட்டை நாம புரிஞ்சுக்கிட்டாலே, தைப்பூசத்தோட உண்மையான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தைப்பூசம் என்பது சக்தியோட திருவிழா. ஆமா, இது வெறும் வெளியில இருக்கிற தீமையை ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள், அகந்தை இதையெல்லாம் ஜெயிச்சு நம்மளோட உண்மையான உள்வலிமையை கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய கொண்டாட்டம். அப்போ இதோட மூல காரணம் என்னன்னு பாட்டா, நன்மையை தீமையை வென்ற ஒரு முக்கியமான தெய்வீக தருணத்தை கொண்டாடுறது தான். இது ஏதோ ஒரு காலத்துல நடந்த கதைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நம்பிக்கையை ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நாள் இது. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெரிய கதை இருக்கும் இல்லையா? அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க அந்த வேலின் கதையை இப்ப பார்க்கலாம். கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. சூரபத்மன்னு ஒரு அசுரன் உலகத்தையே தன் கொடுமையால ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். தேவர்கள் எல்லாரும் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அன்னை பார்வதி தேவி தன்னோட சக்தியை எல்லாம் ஒன்னா திரட்டி ஒரு தெய்வீக வேலாயுதத்தை உருவாக்குறாங்க. அதை தன் மகன் முருகனுக்கு கொடுக்கறாங்க. அந்த வேலை வச்சுதான் முருகன் சூரபத்மனை வதம் செஞ்சு இந்த உலகத்துல தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுறார். இந்த மாபெரும் வெற்றி தான் நாம இன்னைக்கு கொண்டாடுற தைப்பூசம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். வேலுங்கிறது வெறும் ஒரு ஆயுதம் மட்டும் கிடையாது. அது ஞானம், தைரியம், பாதுகாப்பு, இது எல்லாத்தோட சின்னம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அது நமக்குள்ள இருக்கிற அறியாமை, அகந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை அழிக்கிற ஒரு தெய்வீக சக்தி. ஓகே, இது புராணத்துல நடந்த ஒரு தெய்வீக நிகழ்வு, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பக்தர்கள், அதாவது நாம எப்படி இந்த தெய்வீக சக்தியையும் அந்த சரணாகதி தத்துவத்தையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றோம்? அதுதான் பக்தரோட ஆன்மீக பயணம். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த ஆன்மீக பயணம் எதுல இருந்து தொடங்குது தெரியுமா? விரதத்திலிருந்து தான். இது உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்துறதுக்கான மொதல் ஸ்டெப். பக்தர்கள் காலையில எழுந்து குளிச்சு சுத்தமான ஆடைகளை, குறிப்பா மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்துல அணிஞ்சுப்பாங்க. அடுத்து உணவு கட்டுப்பாடு. வெங்காயம், பூண்டு சேர்க்காத சுத்தமான சைவ உணவு மட்டும்தான். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது மனதை ஒருமுகப்படுத்துறது. கோபப்படாம அமைதியா இருந்து ஓம் சரவண பவங்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ உடலையும் மனசையும் விரதம் இருந்து சுத்தப்படுத்தியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? அதுதான் சரணாகதி. இந்த சரணாகதிய பக்தர்கள் சில சின்னங்கள் மூலமா வெளிப்படுத்துவாங்க. இதெல்லாம் வெறும் சடங்குகள்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்னுக்கும் பின்னாலையும் ஒரு ஆழமான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது காவடி. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு சுமை, ஒரு கவலை, ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கு. அந்த பாரத்தை எல்லாம் மனசார முருகன் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி தான் இந்த காவடி எடுக்கிறது. கடவுளே, என் பாரத்தை எல்லாம் நான் உன்கிட்ட தரேன், இனிமே நீ பாத்துக்கோ அப்படிங்கிற ஒரு முழுமையான சரணாகதி தான் இது. அடுத்தது பால் குடம். பால்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தூய்மை இல்லையா? அதே மாதிரி தான் விரதம் இருந்து பக்தி செஞ்சு தூய்மையான நம்ம மனசையும் ஆன்மாவையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்னு சொல்றதுக்கான ஒரு அழகான குறியீடு தான் இந்த பால்குடம். அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒன்னா சேர்த்து பாப்போமா? விரதம், அது நம்மோட ஒழுக்கத்தையும் தூய்மையையும் காட்டுது. காவடி, அது நம்மளோட முழுமையான சரணாகதியையும் நம்பிக்கையையும் காட்டுது. அப்புறம் முருகனோட வேல், அது நமக்கு ஞானத்தையும் பாதுகாப்பையும் தருதுன்னு நம்புறோம். பாத்தீங்களா, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறாங்க, காவடி எடுக்கிறாங்க, இவ்ளோ அர்ப்பணிப்பு, இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பக்தர்கள் என்ன ஒரு நம்பிக்கையோடு இது எல்லாம் செய்றாங்க? தைப்பூசம் அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குது? வாங்க பார்க்கலாம். பக்தர்கள் முழு மனசோட வழிபடும்போது அவங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அவங்க என்னென்னலாம் வேண்டிக்கிறாங்கன்னா, தொழில நல்ல வளர்ச்சி வரணும், வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கணும், படிப்புல வெற்றி கிடைக்கணும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அப்புறம் இது எல்லாத்தையும் விட முக்கியமா மனசுல ஒரு நிம்மதி, ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்னு தான் வேண்டிக்கிறாங்க. மொத்தத்துல சொல்லப்போனா, இந்த ஒரே ஒரு நாள், தைப்பூசம்ங்கிற அந்த ஒரு நாள் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தெய்வீக திருப்பு முனையை கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள். இது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு. இப்போ இந்த உரையாடலோட இறுதியில நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க உள் வலிமையை நீங்க முழுசா உணர, உங்க வாழ்க்கையிலிருந்து என்ன பாரத்தை இறக்கி வைக்க, அதாவது சரணடைய நீங்க தயாரா இருக்கீங்க?